வணக்கம் அன்பு மாணவ செல்வங்களே. இன்று நாம் கற்க இருக்கக்கூடிய பாடம் வாழ்வியல் பகுதியில் உள்ள திருக்குறள் என்பதாகும். திருக்குறள் பாடம் நடத்தினாங்களாமா? திருக்குறளை நான் புத்தகத்துல வீட்டுல வாசிச்சு பார்த்தேன். திருக்குறளையும் அந்த பொருளையும் எனக்கு கொஞ்சம் சொல்லித்தரியாப்பா? கட்டாயம், ஆசிரியர் சொன்னதை அப்படியே உனக்கு சொல்லித்தரேன். திருக்குறள் திருவள்ளுவர் எழுதினாரு. ஆமா, அதிகாரத்திற்கு 10 குறட்பாக்கள் வீதம் 133 அதிகாரம், 1330 குறட்பா, 3 பெரும் பிரிவுகளை கொண்டிருக்கு அப்படின்னு ஆசிரியர் போன வகுப்புலயே சொன்னாங்கப்பா. சரிப்பா, ரொம்ப நல்லா ஞாபகத்துல வச்சிருக்கிற. முதல் அதிகாரம் தெரிந்து வினையாடல் நம்ம புத்தகத்துல கொடுத்திருக்காங்க. அதுல 2 குறட்பா இருக்கு. முதல் குறட்பா, செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு உணர்ந்து செயல். இந்த குறட்பாவோட பொருள் என்ன சொன்னாங்கப்பா ஆசிரியர்? இந்த குறட்பாவோட பொருள், செயலாற்றக்கூடிய திறன் உடையவங்களையும் செய்ய வேண்டிய செயலையும் செய்வதற்குரிய காலத்தையும் ஆராய்ஞ்சு அந்த செயலை நிறைவேற்றணுமாமா. தெரிந்து விளையாடல் அதிகாரத்துல 2வது குறட்பா மனப்பாட பாட்டுன்னு புத்தகத்துல போட்டிருக்காங்கப்பா. அந்த பாட்டை நான் மனப்பாடம் பண்ணிட்டேன். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல். இந்த குறட்பாவோட பொருள் சொல்லுப்பா. ஒரு நாள் விடுபெடுத்தாலும் வீட்டுல உட்கார்ந்து புத்தகத்துல இருக்கிற மனப்பாட பாட்டை படிச்சிட்டியே, நன்றுப்பா. பொருளை நிச்சயமா சொல்றேன். இந்த செயலை இந்த வகையால இவரு செஞ்சு முடிப்பாருன்னு ஆராய்ஞ்சு பார்த்து அந்த செயலை அவர்கிட்ட ஒப்படைக்கணுமாமா. இதுதான் அந்த குறட்பாவோட பொருள்பா. திருவள்ளுவர் சரியாதான் சொல்லியிருக்காருப்பா. அதனாலதான் நம்ம ஆசிரியர் உன்ன வகுப்பு தலைவியா போட்டிருக்கிறாங்க. அடையப்பா, நீ வேற. சரி, அடுத்த அதிகாரத்துல இருக்கிற குறட்பாவை பார்ப்போம். செங்கோன்மை அதிகாரத்துல 2 குறட்பா புத்தகத்துல கொடுத்திருக்காங்க. அதுல 3வது குறட்பா, ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வது அஃதே முறை. இந்த குறட்பாவோட பொருள், எதையும் நல்லா ஆராய்ஞ்சு எந்த பக்கமும் சாயாம நடுவு நிலைமையோட நின்று ஆட்சி செய்யணும். அந்த ஆட்சி தான் சிறப்பான ஆட்சின்னு திருவள்ளுவர் சொல்றாருப்பா. அப்படியா? அடுத்த குறட்பா எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் சொல்லட்டுமா? இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டா செய்யின். இந்த குறட்பா எனக்கு ஞாபகம் இருக்கு. இதோட பொருள் சொல்பா. இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாட்சியின். இந்த குறட்பாவோட பொருள், உலகத்துல இருக்கிற உயிர்கள் எல்லாத்தையும் அரசர் காப்பாத்துவாரு. அவரை காப்பாத்துறது எது தெரியுமா? அவரு குற்றம் இல்லாம ஆட்சி செய்யணும். அந்த ஆட்சி தான் அவரை காப்பாத்துமாமா. அப்படியாப்பா? அடுத்த அதிகாரம் வெறுவந்த செய்யாமைன்னு புத்தகத்துல போட்டிருந்தாங்க. அதுல தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒருப்பது வேந்து அப்படின்னு போட்டிருந்தாங்க. அந்த குறட்பாவோட பொருள் ஆசிரியர் என்ன சொன்னாங்கன்னு சொல்றியா எனக்கு? ஏப்பா, உன் மேல எனக்கு ஒரு ஐயமா இருக்குது. எல்லாத்தையும் படிச்சுட்டு நான் நேற்று ஆசிரியர் நடத்துனதை கவனிச்சுனா இல்லையாங்கிறதுக்காக என்ன கேட்கிற மாதிரி தெரியுது. சரி, பரவாயில்ல, நான் பொருளை சொல்றேன். அந்த குறட்பாவோட பொருள், ஒருவர் செய்த குற்றத்தை சரியா ஆராய்ஞ்சு மீண்டும் அவர் அந்த குற்றத்தை செய்யாதவாறு தண்டனை கொடுக்கணும். இதுதான் ஒரு அரசனோட கடமை அப்படிங்கிறது அந்த குறட்பாவோட பொருள்பா. அப்பப்பா, திருவள்ளுவர் எத்தனை குறட்பாக்கள்ல எத்தனை அதிகாரத்துல எவ்வளவு அருமையான கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்காருல்லப்பா. ஆமாப்பா, கட்டாயம். அவர் இன்னைக்கு இருந்திருந்தாருன்னா அவரு தான் சட்ட அமைச்சரா இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த குறளை பார்க்கலாம். இறைக்கடியன் என்றுரைக்கும் இன்னாச்சொல் வேந்தன் உரைக்கடியி ஒல்லை கெடும். இந்த குறட்பாவோட பொருள், நம்ம அரசர் கடுமையானவர்னு மக்களால பழி சொற்கள் சொல்லப்படக்கூடிய அரசர் தன்னுடைய வாழ்நாள் குறைஞ்சு போய் சீக்கிரமாவே அழிஞ்சு போயிடுவாராமா. திருவள்ளுவர் சரியாதான் சொன்னாரு. ஆனா அதெல்லாம் யாருப்பா கேக்குறாங்க இப்ப எல்லாம்? அதை கேட்டு நடந்தா இன்னைக்கு நம்ம நாடு எங்கேயோ போயிருக்கோம். அடுத்தது திருவள்ளுவர் சரியாதான் சொன்னாரு. ஆனா அதெல்லாம் யாருப்பா கேக்குறாங்க இப்ப எல்லாம்? அதை கேட்டு நடந்தா இன்னைக்கு நம்ம நாடு எங்கேயோ போயிருக்கோம்.
அடுத்தது சொல்வன்மை அதிகாரம் தானே. அதுல மனப்பாட பாட்டை நான் மனப்பாடம் பண்ணியிருக்கேன். கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல். இது மனப்பாட குரல்னு நான் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதோட பொருளை சொல்லுப்பா. கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல். ரொம்ப அருமையான குரட்பா இதுபா. அதாவது ஒருவருடைய பேச்சு கேட்பவரை மட்டும் அல்லாமல் அப்பேச்சை கேட்காதவரையும் கேட்க தூண்டுவதாக இருக்க வேணும். அதுதான் சொல்லாற்றலுடைய இயல்பு அப்படின்னு திருவள்ளுவர் அழகாக இதில் எடுத்து சொல்றாருப்பா. சொல்வன்மையில இருக்கிற அடுத்த குரட்பா, சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. இந்த குரட்பாவோட பொருள் ஆசிரியர் என்ன சொன்னாங்கப்பா? இதுவும் மனப்பாட பாட்டுதான்ப்பா. சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. இக்குரட்பாவோட பொருள் என்னன்னா, நாம் சொல்லும் சொல்ல வேறு சொல்லால வெல்ல இயலாதவாறு சிறந்த சொற்களை தேர்ந்தெடுத்து பேசணுமாமா. இதுதான் அந்த குரட்பாவோட பொருள்பா. நம்ம பேசுறத கூட எப்படி பேசணும்னு ஒரு வரையறை வகுத்து அழகா திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. திருவள்ளுவர் ஒரு மாமேதை தான்ப்பா. ஆமாப்பா, அவர் நிச்சயமா ஒரு பெரிய மாமேதை தான். சரி, அடுத்த அதிகாரத்துல இருக்கிற குரலை சொல்லலாமா? இது அவையறிதல் அதிகாரம். அதுல குரட்பா, அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர். இந்த குரட்பாவோட பொருள், சொல்வளமும் நல்ல பண்பு உடையவங்க தாம் பேசுற அவையின் தகுதி அறிந்து பேசணும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாருப்பா. சரியாதான்ப்பா திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. கடைசி 10வது குறளை நான் வாசிக்கிறேன். கற்றறிந்தார் கல்வி விளங்கும் கசடர சொல் தெரிதல் வல்லார் அகத்து. இந்த குறட்பால திருவள்ளுவர் என்ன சொன்னாருன்னு ஆசிரியர் சொன்னாங்கப்பா. கற்றறிந்தார் கல்வி விளங்கும் கசடர சொல் தெரிதல் வல்லார் அகத்து. இந்த குறட்பாவினுடைய பொருள், சொற்களை ஆராயக்கூடிய அறிஞர்கள் நிறைஞ்ச அவையில நம்ம ஒரு காரியத்தை சொல்லி பேசும்போதுதான் பல நூல்களை கற்றவரோட கல்வி பெருமையா இருக்கும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அதாவது கற்றோர் சபையில் நம்முடைய பேச்சை எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது திருவள்ளுவருடைய கருத்தாக இந்த குறட்பா சொல்லுச்சுன்னு ஆசிரியர் சொன்னாங்கப்பா. சின்ன சின்ன குறட்பாக்கள்ல தான் திருவள்ளுவர் எவ்வளவு பெரிய கருத்தை ஒளிச்சு வச்சிருக்காரு. அந்த சின்ன சின்ன திருக்குறளை தினமும் படிச்சு அதுக்குள்ள இருக்கக்கூடிய பெரிய கருத்துக்கள் வழி நான் நடக்க போறேன். நீயும் அதே மாதிரி நட. நம்ம திருவள்ளுவர் போல ஒரு மாமேதையா வராட்டியும் கூட சராசரியா இருக்கக்கூடிய ஒரு மனிதநேயம் மிக்க ஒரு நல்ல மனுஷனா வருவோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குப்பா. கட்டாயம்பா. தினமும் நம்ம திருக்குறளை படிக்கலாம், அதன் பொருள் வழி நம்ம நடக்கலாம். சரிப்பா, எனக்கு வேற வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ரொம்ப நன்றிப்பா. ஆசிரியர் சொன்ன அத்தனை குறட்பாவையும் எனக்கு சொல்லி அதோட விளக்கத்தையும் எனக்கு ரொம்ப சொன்ன. ஆசிரியர் சொன்ன மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம் அன்பு மாணவ செல்வங்களே. வாழ்க வளர்க தமிழ் போல் நாளும் எந்நாளும்.